ஏற்கனவே எந்த சபை பாகுபாடிலே இருந்திருந்தாலும் அரசியோ நான் அரசியோ மெதடிஸ்டுகளோ எப்படியோ ஆரம்பத்தில் இருந்து முதல் உடன்படிக்கை ஆபிரகாமோடு வைத்து அதன் பிறகு அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக எகிப்தில் வாழ்க்கையின் ஒழுங்குமுறையை கற்பித்தார். Let these words sink into your heart. நான் பேசும்போது வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள ஈயம் மாதிரி தாண்டு கொண்டு போகட்டும். எகிப்திலே இருந்து தங்கள் சொந்த சித்தத்திலே ஜீவித்த அடிமைகளாக அவர்களை விடுதலையாக்கி, அதான் பேயின் கையில் இருந்து விடுதலைக்கு சமாந்தரம் parallel. Now he is going to show us, give us instructions to Israel, ஒழுங்குமுறைகள், நியமங்கள், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான கட்டளைகள். இன்னும் நாங்கள் சாபம் நிறைந்த உலகில் தான் ஜீவிக்கிறோம், அவர்களும் அதே மாதிரி. அது உயர்ந்த தேவன் இறக்கமுள்ள தகப்பனாக அவர்களுக்கு பிள்ளைகளை இது வழியாக போங்கோ, இதுக்கு இந்த வழியாக போக வேண்டாம், நான் உங்களை தெரிவு செய்திருக்கிறேன். உலக ஜனங்கள் அவங்கள் விருப்பப்படி ஜீவிக்கிறார்கள், உங்களை வெளிச்சமாக நான் தெரிவு செய்திருக்கிறேன். தேசங்களுக்கு இந்த உலக ஜனங்கள் பேய்களின் ஊழியக்காரரான அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், பூசாரிமார் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் கீழ்ப்படிந்து. உங்களுக்கு நான் அதை அனுமதிக்கவில்லை. என் கட்டளைகள், என்னுடைய போதனைகள், என் வழிகள், அவைகளை நான் ஒழுங்குகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்படி என்று சொல்லி யேசுவா மகனை அனுப்புவதற்கு முன்பதாக பாவங்களை கவர் பண்றதுக்கு பலி செலுத்துவதை அனுமதித்தார், மிருகங்களின் இரத்தத்தை அனுமதித்தார். ரத்தம் சித்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. பரமறை அவைகளை வருஷம் அந்த பாவ நிவர்த்திக்கான அந்த பலி அது ஆசாரியன் செலுத்தினார், தனக்காகவும் ஜனங்களுக்காகவும். சரியா? வண்டர்ஃபுல். யெகோவா வந்ததுக்கு பிறகு குற்றமில்லாத இரத்தத்தை அவன் யூதாசை சொல்லி, என்ன குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படி என்று சொல்லி பரிசெயர், அதை நீ பார்த்து கொள்ளு, காசை கொடுத்து காட்டி கொடுத்துட்டு அவன் அதை சொல்லி இருக்க வேண்டும். தேவனுடைய திரும்பி, ஆனால் அவனுக்கு திரும்ப இடமில்லை. யெகோவாவின் வார்த்தைக்கு இடமில்லை. நான் பேசிய வார்த்தைகளால் நீங்கள் எல்லாரும் சுத்தமாயிருக்கிறீர்கள். எல்லாரும் அல்ல, யூதாசை குறித்து சொன்னார். விளங்குதான்? விளங்காட்டி பேய் கொண்டு போகும். நீ கேட்கிறத கொண்டு போக சில வேளை இல்லை, கட்டாயம். எப்பொழுதும்
கற்பிச்சாலும் ஒரு சரியான அறிவு உணர்வுக்கு வராத பொம்பளைகளை போல இருக்காது. ஆம்பளை என்றாலும் சரிதான். அதுவும் இது பிரச்சனையும் குடும்பமோ வேலையோ ஏதோ இதோ மண்டைக்குள்ள கிடந்த பிறல்ற நேரம் எங்க கேட்கிற வார்த்தைய விதி எப்படி வாங்கி எடுக்கிற? இப்ப எப்படிப்பட்டதான இருதயத்திலே நான் விதைக்கும் இந்த விதைகள் உள்ளுக்கு போய் கிடந்து அது முளைக்க வேண்டும். அது தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் முன்னுக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றார்கள், கையை வைத்துங்க, சொந்த ரட்சகராக நான் சொல்ற ஜபத்தை சொல்லுங்க, யேசுவா எனக்காக மரித்தார், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் பைத்தியம். யூதர்களை விட்டு விலகி வந்து சத்தபின் மோட்சமங்கிற வானத்திலே பரலோகமங்கிற ஒரு இடத்திலே போய் சேர வஞ்சிப்பாக பெற்று உலக சனம் எல்லா நாடுகளிலும் யூரோப், whether it's London or Germany or Paris or many, இந்த பிரச்சனைகளால அநேக தமிழர்கள் யூதர்களை போல they got scattered, refugees போய் சேர்ந்து சில வர முடியாமல் நிற்கிறார்கள். சிலருக்கு வர விருப்பம் இல்லை, மற்றங்களுக்கு வர பிள்ளைகள் எல்லாம் அங்கத்தையே பாஷையை பழகிட்டாங்க. எப்படி இங்க கொண்டு வந்த அவர்கள் மாக்கி மாறுவது நல்லா இருக்கும். பாஷைதான் அவங்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஜெர்மனோ, பிரெஞ்சோ, எதுவோ, சுவிஸோ, பொடியான புதினைகளை எடுத்து ரட்சிப்பு என்றால் என்னென்று தெரியாது. ரட்சிப்பு என்று யூதர்களுக்கு யேசுவா எப்படி விளங்கப்படுத்தினார், தம்மை விசுவாசிக்கிறது என்றால் என்ன என்று எப்படி விளங்கப்படுத்தினார்? விசுவாசிக்கிறேன், பேய்களை விசுவாசிக்கிறது. அப்படி என்ன உன்னோடு செய்த முழு பேய்களும் அங்க மோட்சத்துக்கு வர வேண்டும். சொல்ல போனா பேய்கள் மனுஷர்கள் உள்ள துறமா விசுவாசிக்குது. ஏன் தெரியுமா? அதனுடைய விசுவாசம் அதுக்கு நடுக்கத்தை கொண்டு வருது. நீ எப்ப நடுங்கின? நீ குளிரில் நடுங்கிறத விட see, we got into all kinds of nonsense. யேசுவா போக அவரது போதனையை கொடுத்து it's about entering the kingdom. யார் போகலாம், யார் போக இயலாது, எந்த வழி, எந்த கதவு, எப்படிப்பட்டவர்கள் போவார்கள், மற்றவர்கள் போக மாட்டார்கள். என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கத்துகிறாய், நான் சொல்கிறதை செய்கிறாய் இல்லை. லோக 6:46 அதெல்லாம் செய்ய இயலாது. விசுவாசித்தேன், நான் ரசிக்கப்பட்டேன், once and for all. இப்போ எப்படியும் அவிட்டு விட்ட மட்டக்களப்பு மாடு ஆடுகள் மாதிரி தெரியலாம் ரோட்ல நடுவில். அது நடுவில் போய் நிற்கும். அவன் கட்டு கட்டு வைத்திருக்கிறான், அதுல போய் போலீஸ் ஆஜன் மாதிரி நிற்கும். அங்கால இறங்கினா கார்ல
photographs and I'll show you இங்கத்தை கூத்துகளை மனுஷன் கொஞ்சம் தள்ளுபடியா இல்ல. மனிதர்களுக்கு கரையில போறதுக்கு இடமே இல்லை, பயங்கரம். பெடஸ்ட்ரியன் வாக் இல்லை. வெளிநாடுகள்ல அவன் செய்திருக்கிற மாதிரி தூரமா வைப்பான். தச்சல் யாராவது வந்து தட்டி போட்டு போயிருவான் பின்னால. இயேசுவின் போதனைக்கு பிறகு டாடி அவருக்கு கொடுத்த வார்த்தைகள் அதை வாங்கி எடுத்து அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். இயேசுவும் போய் பெந்தெகோஸ்து நாளிலே திரும்பி டாடியோடு வந்து ஊழியத்தின் வேலைக்காக அவர்களை பலப்படுத்தி சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையை நிறைவேற்ற கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே யோவான் 14:23 படி வந்து குடியிருக்கிறார்கள். இதுதான் யேசுவா சொன்ன முறை. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து be filled. இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் பவுலின் வார்த்தைகளை எடுத்து பிழையாய் விளங்கப்பட்ட யார் கேட்பான்? அவன் யெசாயாவுக்கு சொன்ன மாதிரி ஏசாயா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவர் வர தாமதித்ததனால் அப்போஸ்தலரும் அவர்களது வேலை முடி நேர காலம் வந்தது, நித்திரை அடைந்தார்கள். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் மூலமாக கேட்டவர்கள். இதை வடிவா போட்டிருக்குது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில். முதலில் எஜமானார் கேள்விப்பட்டு அதுக்கு பிறகு அவர் மூலமாக அப்போஸ்தலர்கள், அதுக்கு பிறகு அவரை கேட்டவர்கள். இப்படிப்பட்ட பெரிதான விடுதலையை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம்? இவை சர்ச் என்று சொன்ன கூட்டங்கள்ல இருக்கா? தண்டனைக்கு எப்படி தப்புறது? கவலை இல்லாமல் இருந்தால் உன்னுடைய நிலமாகிய இருதயம் காஞ்சோண்டியும் பத்தையும் ஆகியிருக்கும். அதுதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். யேசுவின் வார்த்தைகளிலே இருந்து நான் பேசுவது யேசுவின் வார்த்தைகளுக்கு மாறாக இருந்தால் கேட்காதே. கடைசி மட்டும் கதை கேட்கக்கூடாது. அது உனக்கு ஆபத்து. இயேசுவின் வார்த்தைகளை நான் வந்து இயேசுகிறது நான் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ளாமல் போலாம். நீ பரிசெயல் கூட்டம், உனக்குள்ள பேய்கள், உன் தாப்பன் பேய். அதுதான் இயேசுவா டாடி நம்மிடத்தை கொண்டு வந்த வார்த்தைகளை இவர்கள் கேட்கவில்லை. சபையின் மெய்ப்பர்கள் போதகர்களாக இருந்தார்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இடமில்லை. You do not have His word abiding in your heart.
தழைத்து வந்த மரம் விதையிலே இருந்து தண்ணீர் ஊற்றப்பட்டு செழிப்பாய் இருக்கிறது போல உனக்குள்ளாக வார்த்தையாகிய விதை விழுந்து வளர தொடங்கினால் நீ செழிப்பாய் இருப்பாய், தூங்கு மூச்சியாய் இருக்க மாட்டாய். என்ன இது? உனக்கு மட்டும்தான் பிரச்சனை உலகத்திலே, ஒருவருக்கும் பிரச்சனை இல்லையா? அப்படியே காலம் போய் 300ஆம் ஆண்டு கழிந்து யூதர்களையும் விட்டு பிரிந்து தாங்கள் அவங்க முதல்ல பிளப்பட்டாங்க. இவங்கள் தான் இயேசு கிறிஸ்துவ கொண்டு இந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன் என்று பெயர் வைச்சதை கிரேக்க புறஜாதிகள் அந்தியோக்கையாவிலே வந்ததும் டேடி தம்மை குறித்து சொன்ன உண்மைகளை தூக்கி எறிஞ்சு மகன் டேடியை குறித்து சொன்ன வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சு மகன் தம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சு டேடி மகனை குறித்து சொன்ன வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சு தங்களுக்கு அன்று ஒரு விசுவாச பிரமாணம் என்று ஆரம்பித்தார். ஏதோ அவர்களுடைய கையில தான் தேவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த மாதிரி மனுஷரின் கட்டளைகளை பாரம்பரியங்களை கொண்டு பூத்தி கான்டென்டோடு சேர்ந்து ஓய்வு நாளை எடுத்து தூக்கி அறிஞ்சு போட்டு சூரிய தினம் ஞாயிறு நாளிலே மாத்தி எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு ரோம், ஐயோ, Rome itself is total pagans. அநேகமானவர்கள் சூரிய வணக்கக்காரர்கள், அவர்களுக்கு தேவர்கள் தெரியாத தேவன் என்று இருந்தது 3 பேர். The Trinity of the Romans, Jupiter, Mars and Venus, 3 கிரகங்கள், கிரகம் planets. ரோம ராஜ்யம் இத்தாலி தேசத்தில் ரோம் தான் தலைப்பட்டனம் தெரியுமா? இதுதான் அந்த பாலடைஞ்சுக்கிறோம். அந்த நாளையில இதுக்குள்ள பவிலியன் 3 அடுக்கு இருந்த ஆக்கள் இதை பார்க்கறது செங்க மாதிரி இது கரை எல்லாத்தையும் கொண்டு வந்தாந்தா பாலடைஞ்சு கிடக்கிறது தான் நீ பார்த்தா இதுக்கு பூத்தல். அவர்கள் மாற்றிப்பட்டார்கள். விடுதலை எது, ரட்சிப்பு எது ஒன்று பேர் தெரியாது. யேசுவா யாரையாவது கூப்பிட்டு நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்றது சரி, நான் சொல்லும் பாவ அறிக்கையை சொல்லு, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீர் மேசியா என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி யாராவது எங்கேயாவது. ஆனால் இந்த சுத்த வஞ்சிப்பு
வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப், அதுல இருந்து நெருப்பு பத்தி இந்தியா, ஸ்ரீலங்கா Apostle Jesus Christ never told anybody to repeat the sinner's prayer. What do you mean sinner's prayer? அதை செய்து உடனே ரட்சிப்பு. கான்ஸ்டன்டின் காலத்தில் கிடந்த எல்லா மதத்து ஆக்களும் கிறிஸ்தவர்களானது போல இந்த கடந்த ஏறக்குறைய 1700 வருஷங்களாக எல்லா மதங்களிலே இருந்து குறிப்பாக புத்த மதம், கூடுதலாக இந்து மதம், இன்னும் மற்ற மதங்கள், அவைகளிலே இருந்து எந்தவித மாற்றமும் இன்றி எந்த விதமான தேவனுடைய ராஜ்யமாகிய விதை ஒன்றுமே இல்லாமல் வந்து சேர்ந்தார்கள். ஒரு பிள்ளை பள்ளியில சேர்ற மாதிரி அங்கத்தவர்களாக ஒரு பள்ளியை விட்டு மற்ற பள்ளியில உன் இருதயம் மாற வேணும் பள்ளியில சொல்லுவாங்கள இல்லையே. அது மாதிரி தான் சர்ச் அடுத்த சுத்த வஞ்சிப்பு. சர்ச்ங்கிற சொல் வஞ்சிப்பு. இருளே இருந்து வெளியே அழைக்கப்பட்ட என்னுடைய கூட்டத்தை பீட்டருக்கு கிடைத்த வெளிப்படுத்துதலானிய அந்த பாறாங்கல்லிலே நான் காட்டுவேன். யாரை? யெஷுவின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்களை, இருளை இருந்து ஒளிக்கு வந்தவர்கள், மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு வந்தவர்கள், பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு வந்து. My God, it's been years when தேவன் எனக்கு வழியை தருந்தது. வார்த்தை ஆரம்பிக்க லண்டன், ஹாலண்ட், சுவிட்சர்லாந்து and some other place 99 மீதமானவர்களுக்கு அங்கே மூக்க பிடிச்சால் வாயாவண்ண தெரியாது. அநேகமாக வழிநடத்துகிறவர்கள் பலவிதமான முண்ட கோயில்களுக்கு ஓனஸா இருந்தவர்கள். அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு விதை இல்லை, மரம் இல்லை. விதை இல்லாமல் எப்படி மரம் வாரது? எப்படி கான்ஸ்டன்டின் காலத்திலே கிறிஸ்டியானிட்டி என்று அழைத்து கிறிஸ்டியன்ஸ் என்று புறச்சாந்திகளால் பெயர் கொண்டு கான்ஸ்டன்டின் தலைமையிலே இவர்கள் தங்களை பிரித்தெடுத்து கூட்டமாக ஏற்படுத்தி, then it came the Catholic Church and later the Roman Catholic Church, and from there came out the Anglican, from there the Methodist. அப்படி அது பிரிய ஆரம்பிச்சது. No foundation. தேவனுடைய அசைக்க முடியாத வார்த்தை ஆகிய அச்சிவாரம் இல்லை. என்று வரை அது உயர்ந்த தேவன் சொல்லாத, அவருடைய மகன் கற்பிக்காத, அவர் மூலம் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் கேள்விப்படாத திரியக போதனையை குறித்து ட்ரினிட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கன் வெள்ளக்காரன், கனடியன் வெள்ளக்காரன், the preachers of the West, and what about Europe?
அதுதான் அவர்கள் போதனைகளின் முதுகெலும்பு. அதில் இருந்ததான் மற்ற எலும்புகள், இந்த விலா எலும்பு வந்து ஜாயின் பண்ற மாதிரி மற்ற போதனைகள் ஜாயின் பண்ணி இருக்கு. எப்படி இவர்கள் கலருவார்கள்? இதிலேயே தேவனால் மட்டும்தான் முடியும், மாற்றும்படிக்க இயலாது. No. சாயினாலே அவர்களுக்கு எழுதப்பட்ட திகதரிசிகளின் வார்த்தையின் அடிப்படை அறிவு இல்லை. அதை தனி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எம்மாவு தேர்வில் என்ன கற்றுக் கொடுத்தவர்? மத்தியமாக்கு ஒன்றும் எழுத இல்லையே. அது திகதரிசிகள் சொன்ன வார்த்தைகளுக்கு அதை நம்புவதற்கு முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே. உங்களுக்கு தெரியாதா மெசியா பாடுபடவும் அதன் பின்பு அவர் மகிமையிலே பிரவேசிக்கவும் தெரியல? என்ன இது? The trouble is most of the churches, they don't know. வேத வாக்கியங்களே நிலைத்திருக்கிறதை விட்டு ஆக்கிற கனவுகளிலே தங்கி இருக்கிறார்கள். ஒரு மனத்தியாலம் பரலோகத்தில், 3 மனத்தியாலம் இயேசுவோடு பேசினேன். இயேசுவோடு அங்கே இன்னாரை கண்டேன், நரகத்துக்கு போனேன் அரமணத்தியால. அது எல்லாத்தையும் எடுத்து சாட்சிகளை வீடியோல யூடியூப்ல போட்டு வச்சிருக்கான் வெள்ளைக்காரன் அமெரிக்கா. இன்னொருத்தன் சொன்னான் ஏதோ ஒரு பிளையிங் சாசர் மாதிரி வந்ததாம், அதுல ஏற சொன்னதாம், அது கொண்டு போனதாம் பரலோகத்துக்கு. I will tell his name, I don't want to. I used to like him before. About his preaching, he was a hilarious joker. So படாத பாடுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவம் வேத வாக்கியங்களில் கூறப்படாத போதனைகளை வாங்கி எடுத்து அவைகள் பிழை என்றும் தெரியாம இருக்கிறது. அவர்கள் முழுவதுமாக நம்பி இருக்கிறார்கள். அல்ல 99% உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு விசுவாசியினுடைய முடிவு பரலோகம், செத்தபின் மோட்சம். Now, வார்த்தையை விசுவாசித்து விடுதலை அடையாதபடிக்கு பிசாசு வந்து வார்த்தையாகிய விதையை திருடி கொண்டு போகிறான். எங்கே வார்த்தை கொடுபடுகிறது? சீரியஸா எடுக்கிறாங்களா? உனக்குள்ளே விதை விழுந்தால் அது முளைக்க வேண்டுமே. தேவனுடைய வார்த்தை விதையண்டா அது பொச்சு கொண்டே இருக்கா? இல்லையே, சிங்கிள் வால்யூம். இல்லையே, இதுல இருக்கலாம்.
அவரது வார்த்தையிலே இருக்க இயலாது. பலருக்கு உண்மை என்று விசுவாசித்து இருதயத்திலே பதிந்த பொய்கள் ஏவாள் மாதிரி இப்ப சபைகளிலும் கூட அந்த பொய்களை உண்மை என்று நம்பி அதை பிரசங்கத்திலே மாறுறதால சும்மா காரியமா பிசாசு விடுவானா? நோ. அதான் ரட்சிக்கப்படுகிறது கொஞ்சம் பேரா. அப்படியானால் யார்தான் ரட்சிக்கப்படலாம் என்று லூக்கா 13 கேட்ட நேரம் உனக்கு தெரியுமா அவர் என்ன சொன்னாரு? Well, it's impossible with man. மனுஷனாலே இது கூடாததுதான். அதோடு நிற்கவில்லை. தேவனாலோ எல்லாமே கூடும். யார் தேவனிலே நாங்கள் தங்கி இருக்க போகிறார்கள்? ஒரு மனுஷன் மனம் திரும்புற நேரமே அது உயர்ந்த தேவன் யெகோவா அவரிடத்திலே தான் மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கு. ஏசாயா 55:6-7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் கட்டளை இல்லாமல் ஜீவிக்கிறவன் 99.9% வெள்ளக்காரன் கருவல் பிரவுன் கிறிஸ்தவர்கள் தன் நினைவுகளையும் விட்டு யெகோவா ஏழுமுகம் கத்தர் கத்தர் என்று போட்டிருக்கிறான். யெகோவா அண்டை திரும்ப கடவன். அவர் யெகோவா அவன் மேல் மனம் திரும்புகிறவன் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். நம்முடைய தேவன் யெகோவா ஒரே தேவன், மெய்யான தேவன். யெகோவா இயேசு கிறிஸ்துவின் தேவன், அவருடைய தாப்பன், எங்களுடைய தாப்பன். எங்களுக்கு ஒருவரையும் சொல்லிக் கொடுக்கையில் இப்ப சொல்லப்படுகிறதுகள் பெருமை என்கிற வேப்ப வேற பிடுங்கு. மனம் திரும்புறது இந்த வாழ்க்கையை பொறுத்து அது இந்த தேவனிடத்திலே என்று கூட தெரியாது. அதை கூட சொல்லிக் கொடுக்கையில் இந்த மேற்கு நாடுகளிலே பிரசங்கம் பண்ற பிரீச்சர்ஸ் கதை வாய திறந்தா 32 பல்லும் பறக்கிற மாதிரி கதைப்பார்கள். வழியான ஜனங்களுக்கோ உண்மை இது. தேவன் என்ன சொன்னார், யெகோவா என்ன சொன்னார் தெரியாது. என்று வரை ஏழுமத்தில மொழிபெயர்ப்பினால 2-3 இடத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவன் போட்டதான் நம்பினா பூசாரி எத்தனை பேய்கள் கிடந்திருக்கு அவனுக்குள்ள.
ஆகையால் விதை விதைக்கிறவன் ஓமை அந்த தலையங்கம் பிழை. நிலமாகிய இருதயங்களை பற்றிய ஓமை ஒரு பைபிள்ல வேற மாதிரி விதை விதைக்கிறோம் தான். பட்டு நிலமாகிய இருதயங்களை குறித்த ஓமை, the condition of the heart, 4 kinds of heart, not the parable of the sower, parable of the soil. எந்த நிலத்திலே விதக்கும். நேற்றுக்கு நான் சொன்னேன், மார்க்கு 4:26 விதையை குறித்து போக்கஸ். இப்ப இந்த ஊமை 4 வித்தியாசமான இருதயங்களை மனுஷருடைய 4 வித்தியாசமான நிலமாக இயேசுவா காண்பிக்கிறார். விதை விதைக்கிறவனை பற்றிய ஊமை அல்ல. நான்கு பிரிவுகளாய் இருக்கும் மனுஷரின் இருதயமாகிய நிலம். விதை போய் விழ போகுது. மரசடி கொடியில விதை நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும். நான் சொன்ன வித்தியாசமான வகையில் யோசுவா போக்கஸ் பண்ணதை கவனித்துக்கொள். விளங்கப்பட்டால் நீ வரும் கிறிஸ்தவனாக இருந்து சாகுபாணி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய். அவருடைய வார்த்தை உன்னை நியாயத்திற்கும். கடைசி நாளில் யோஹானன் 12:46 தொடக்கம். முதலாவது உவமை விதை விதைக்கிறவனை பற்றிய உவமையை வெட்டி போட்டு விதை விழப்போகிற 4 வித்தியாசமான நிலங்கள், 4 இருதயங்கள். மனுஷன் வித்தியாசமான 4 இருதயங்கள் அண்டுதான் போடுவார். The parable of the soil, not the sower. நிலத்தை குறித்த உவமை. விதைக்கிறவனை குறித்த உவமை அல்ல. விதைக்கிறவர் தேவனுடைய மகன்.
கூடாது, எடுத்து போடவும் கூடாது. அவர் சொன்னார், மத்தேயு 13 ஒரு விவசாயி தன் விதைகளை விதை தேவனுடைய வார்த்தை, விவசாயி அறிவிந்த தேவனும் மகனும், தன் விதைகள் அவருடைய வார்த்தை. The word of Elohim. விதைக்கும்படி புறப்பட்டான். அவன் விதைகளை தூவுகையில் சில விதைகள் பாதையோரத்தில் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை தின்றன. சில விதைகள் கற்பாறையான இடங்களிலே விழுந்தன. அங்கே அதிகமான மண் இருக்கவில்லை. மண் ஆழமற்றதாய் இருந்ததனால் அந்த விதைகள் கெதியாக முளைத்தது. ஆனால் வெயில் அதிகமாக இல்லாத பொழுது அந்த முளைகள் வந்தது கருகி போனது. வேர் இல்லாததனால் அவைகள் வாடி போயின. மற்ற விதைகள் முட்களின் நடுவிலே விழுந்தது. அந்த நிலம் முட்களால் நிறைந்திருந்தது. முட்கள் வளர்ந்து பயிர்களை நெரித்து மூடி போட்டது. உன் கண்கள் பார்க்கிறதை குறித்து கவனமாயிரு. முன்பு இப்படியாக இந்த ஊமையை நீ கேட்டதும் இல்லை, அதுக்குரிய படங்களை பார்த்திருக்க மாட்டாய். கூட கொடுக்கப்பட்டால் கூட கேட்கப்படும். Right? வேறு சில விதைகளோ நல்ல மண்ணில் விழுந்தது. அங்கே அவை முறையாக 100, 60, 30 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. கேட்பதற்கு காது உள்ளவன் கேட்கட்டும். Now we're going to see this. மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே
பார்க்க போறோம். நாங்கள் மத்தேயு 13 அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அது சாப்பிட்டது. மாற்கு அவன் விதைக்கையில் சில விதை, மாற்கு 4ஆம் அதிகாரம், வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை சாப்பிட்டது. லூக்கா விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் நேரம் விதை தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மனுஷர்களால் மிதிக்கப்பட்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை சாப்பிட்டது. மத்தேயு பயமூட்டணும். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் கூடிய மண் இல்லாததுனாலே, ஆழமாய் இராததுனாலே அது சேக்கரமாய் முளைத்தது. வெயில் ஏறின பொழுது அது தீர்ந்து போயிருக்கு, வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. விதையில இருந்து வேர் பிடிக்கவில்லை. கேளு எப்படியாய் வர வேர் கீழுக்கு மண் ஆழம் இருக்கவில்லை. சிலருடைய இருதயம் அப்படியாய் இருக்கிறது. ஆகையால் உலர்ந்து போயிட்டு மேலுக்கு வந்த அந்த முளை உலர்ந்து போயிட்டது. கீழுக்கு வேர் காணாது, மண் காணாது, கல்லு. மார்க்கு என்ன சொல்றாரு பாப்பா, சில விதை அதிக மண் இல்லாத கல்லுகள் உள்ள இடத்தில் விழுந்தது. அதுக்கு ஆழமான மண் இல்லாததுனாலே கெதியாக முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ காஞ்சி போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. லூக் சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிட்டு. மார்க்கு மத்தேயும் ஆழம் இல்லாததனாலே மத்தேயு சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முட்கள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. எதை? விதை. சில விதை
இடங்களில் விழுந்தது மாற்கு, முள் வளர்ந்தது, அது பலன் கொடாதபடி, பழங்களை கொடுக்காதபடி வளர்ந்து முட்கள் அதை நெருக்கி போட்டது. உன் இருதயத்தின் நிலம் அப்படி. ஆவிக்குரிய சபை, டங் டாக்கிங் சபை, நீயும் பேசலாம். விதை விழுந்ததா, முளை முளைத்ததா, வேர் போனதா, வளர்ந்ததா, மரம் வந்ததா, பூ வந்ததா, காய் வந்து பழனுக்கு தக்கமா. அநேகமான போதகர்கள் ஜனங்கள் வெளிச்சம் அடைந்து பேயின் அதிகாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற நோக்கம், ஆர்வம் இல்லாது ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறார்கள். வேத வாக்கியங்களிலே தேவன் கூறியிருக்கிறதை நம்ப மாட்டோம். ஏதிலே தோன்றின வருத்தம், அவருடைய விதையாகிய வார்த்தையை தூக்கி எறிஞ்சி மௌனமாக இருந்து பஞ்சாதி பாம்புக்கு செவி கொடுத்து பொய்யை உண்மையாக நம்ப, இவன் பார்த்துட்டு பக்கத்தில் பியூட்டி குயினை இழந்து விடுவானோ இல்லையோ என்ற பயத்திலேயோ எனக்கு தெரியாது. முட்கள் பார்த்துட்ட மேல முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, அதை நறுக்கி போட்டது. மாற்கு சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, பலன் கொடாதபடி. லூக்கா சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்தது. அங்க பாருங்க, அந்த முள்ளுக்கு இருந்து இருதயத்திலே பலவித விளங்கப்படுத்துகிறார். இந்த முழுக்கள் என்னென்று எவ்வளவு அவதிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையாகிய அந்த புது அந்த பச்சையா தெரிகிறது வெளியால வாடுறதுக்கு. எத்தனை பேர் இருதயம் அப்படி இருக்குது. நாலு வித்தியாசமான இருதயங்களை குறித்து மாற்ற வேணும். விதை விதைக்கிறவனை ஓமை அல்ல. சில விதையோ மத்தியாக நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆக, சிலது 60ஆக, சிலது 30ஆக பலனது. மாற்கு சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலனது. லூக் சில விதை முள்ளுள்ள நல்ல இடத்தில் நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஒன்று 100 பலன் கொடுத்தது, 30, 60 இல்லை. இப்ப மத்தேயுல விளக்கத்தை பார்ப்போம். ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் விதை என்ன? ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் செய்தி ஆகிய விதை
தூவப்படுகிறதா? இல்லை. சிலுவையின் செய்தி, மனுஷர்களின் ஆசீர்வாதத்தின் செய்தி. ஏதேனை போல் உன்னை ஆசீர்வதிப்பாய். ஏதேனை போல் ஆசீர்வத, ஏதேனுக்குள்ள ஒருவரும் இல்லையே. அவன் அங்கே இருந்த துரத்தப்பட்டான். இந்தியா அநேகமாக பிரசங்கங்கள் இதுதான். அடுத்த ஞாயிறு அவர்கள் வரவணும். சீனி போலை போட்ட பிரட்டி எடுத்த பலகாரம் பலருடைய பிரசங்கங்கள் அப்படித்தான். ஆகையினாலே இயேசுவா உனக்கு விளங்கும்படி சொன்னார், வெட்டு ஒன்று துண்டு இரண்டு. அப்படியாய் அவர் டடி அதை வந்து தேவனின் வார்த்தைகளை பேசும்பொழுது அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்? அவர்கள் இருதயம் முட்காடு, இருதயம் பொய்யினால் நிறைந்தது. அவர்கள் தாப்பன் பேய். போதகரமா இருக்கு. பிரித்தெடுத்த ஜனங்களை விட அவர்கள் தங்கள் உடுப்புகளை மாற்றி ஷர்ட்டோ அல்லது எதுவோ ஆடைகள் மாற்றி செய்யலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொலர் உள்ள ஷர்ட்டோ கொலர் இல்லாததோ எப்படியோ. தாப்பன் யார்? கேள்வியாதான். யாருடைய வார்த்தைகளை பேசுகிறாய்? தேவனாலே அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவனாலே உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய செவி கொடுக்கிறார்கள். விதைகளை வாங்கி எடுக்கிறார்கள், நாட்டுகிறார்கள். நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே எவரையும் குற்றம் சொல்லாதே. விதையிலே குற்றம் இல்லை. அது தேவனுடைய வார்த்தை, அழியாத விதை. 1 பேதுரு 1:23. விதைக்கிறவனிலே குற்றம் சொல்லாதே. விதைக்கிறவன் இந்த ஊமையின்படி மனுஷனின் மகனாகிய யெகோவா the மெஷாயா, உண்மை கள்ளர்கள், பேய் தகப்பனாக கொண்டவர்கள், கொள்ளைக்காரர்கள், மெய்ப்பெண் போதகர் பாசரன் பதவியை எடுத்துக்கொண்டு பிசாசினாலே அப்படியாய் ஆக்கப்பட்டு கள்ள போதகர்களாக, கள்ள மெய்ப்பர்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக இயேசுவின் காலத்திலும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிற. அவர்களால் கூட்டி கழிக்காமல் பொய்யான காரியங்களை, வஞ்சிப்பான போதனைகளை அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆகையினாலே ஜனங்களுக்கு தெரியாத உண்மை எது? சுமார் அறிக்கையை பண்ணி இயேசுவா எனக்குள்ள இயேசு உண்மை ஏற்றுக்கொள்வதை மாறும் என்று சொல்லி சுத்த வஞ்சிப்பு. நீ வஞ்சிப்பிலே ஜீவிக்கிறாய். உன்னிடத்திலே விதை இல்லை. முதலில் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்ப சொன்னதுக்கு பிறகுதான் விதையாகிய ராஜ்யத்தின் செய்தி விதைக்கப்பட்டது. இயேசு அதை சொன்னார். ஒருவன் ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்டும் அதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது, மத்தியாகு
பிசாசு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை, அது மனம், சத்தம், உணர்ச்சிகள், யோசனைகள், முழு மனுஷனோடு, முழு மனதோடு, முழு உணர்ச்சிகளோடு அதுவே இந்த தேவனை நேசிக்க வேண்டும். முதலாவது கற்பனை. பிசாசன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டு போகிறான், மறக்க பண்ணுகிறான். தண்ணீர் உள்ள உடுப்பு வெயிலே காய்கிற மாதிரி கேட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் விழுந்தது. விளங்காதபடியால் பிசாசு நீ ஷர்பத் குடிக்கிற மாதிரி உறிஞ்செடுத்து போடுகிறான். மார்க்கு புத்தகம். விதைக்கிறவன் வார்த்தையை விதைக்கிறான். என்னத்துக்கு போகிறாய் போனாய்? ஞாயிறு தோறும் சபை கூடுதல் உண்டு, 28 பாட்டு படிக்கவா? யாரை பார்க்க போனாய்? கல்யாணம் பேசவா? என்னத்துக்கு போனாய்? போன நோக்கம் என்ன? வெளியூருக்கு போவா? அப்படி யாராவது ஜபம் பண்ணி அல்லது உன் சூனிய கட்டுகள் உடைகிறதுக்கு இரவிலே வந்து உன்னை தொந்தரவுபடுத்த பேய் போறதுக்கு வந்தாயா? பிள்ளை இல்லை என்று வந்தாயா? சபை கூடுதல் தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தப்பட, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக பயிற்சி பெற இன்றைக்கு பல பல நோக்கங்களுக்காக சபை கூடுதல் போய் உட்கார்ந்திருந்து எத்தனையோ பாட்டுகளை தூதி என்று படிச்சு போட்டு விட்டு போகிறார்கள். What do they take back? In their hearts, nothing. விதை இல்லை, மரம் இல்லை. மரம் இல்லை, பழம் இல்லை. லூக்காவின் புத்தகம். விதை தேவனுடைய வார்த்தை. விதை தேவனுடைய அன்பல்ல, விதை தேவனுடைய இரக்கம் அல்ல. இதைத்தான் வெள்ளக்காரன் பறிச்சு கொண்டோம். Love God is love, brother. விதை விசுவாசம் அல்ல. விதை இரண்டாவது வருகை அல்ல. விதை வாக்குத்தத்தம் அல்ல. விதை no, don't make a mistake. விதை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி. அதுவும் சிங்கிள் அவுட் பண்ணி யோசுவா சொல்றார், விதை ராஜ்யத்தின் செய்தி. தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற தேவனுடைய
ராஜ்யத்தின் செய்தி நான் மற்ற பட்டணங்களுக்கும் சென்று ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்க வேண்டும். ராஜ்யத்தின் விதை, இதற்காகவே அனுப்பப்பட்டேன். விதைக்கிறவர் யெகோவா. விதை தேவனுடைய வார்த்தை. ஆனால் இது என்ன குறிப்பா சொல்கிறார்? I have to preach the kingdom. நான் இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல சொன்னது கேட்டேன். விதை வல்லமை அல்ல, விதை இரக்கம் அல்ல, விதை அன்பல்ல, விதை அந்நிய பாஷை அல்ல, விதை தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை, 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 வார்த்தை. You miss that? You miss everything. அவருடைய விதை வாங்கி எடுத்தாயா? இருதயத்தில் விழுந்ததா? எத்தனை வருஷம் சபை கூடுதலுக்கு போய் எந்த சபையாய் மேற்கொள்ள எத்தனை வருஷம்? 3, 5, 10, 20 என்ன நடந்தது? விழுந்த விதைகளுக்கு முளைத்ததா? People have, unconsciously believed a wrong thing. The seed is the word of Elohim. விதை தேவனுடைய வார்த்தை. விதை கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முழுவதும் உண்மை அல்ல. விதை விதைக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்ட விதையை வாங்கி எடுத்து விதைக்க வேணும். இது நிலத்தை குறித்த ஓமை. எந்த நிலத்திலே போய் விழுகிறது? நீ 28 வருஷம் ஒரு சர்ச்சிலே இந்த பாட்டு படிச்சு வேத புத்தகம் வாசிக்கலாம். எந்த விதை விழுந்து முளைத்தது? மரம் வளர்ந்ததா? பழங்கள் வந்ததா? ஆசீர்வாதமாய் இருக்கிறாயா? உன்னை பழங்கள் கொடுக்கவே நான் அழைத்தேன். அந்த பழங்கள் உள்ளே நிலைத்திருக்க யாருக்கு அநேக பழங்கள் கொடுப்பார் என்று யோகானன் 15ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. நான் மரம், நீங்கள் கிளைகள். தன்னை மரமாகவும் அல்லது செடி, கிளைகளை கொடியாகவும் எடுத்து 15ஆம் அதிகாரம் யோகானனிலே சொல்கிறார். How is it if you are a branch? என்ன சொல்லாத கொப்பி கொப்பியா எழுதி போட்டு மூஞ்சின்னு முடிய இல்லை. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இது மனத்தாங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, வழியால பிரச்சனை, எல்லா இடத்தையும் இருதயம் நாரி போய் முட்கள் வந்து அது இது வந்து இப்ப அந்நிய பாஷா போக்கா That's not the fruit. தேவனுடைய வார்த்தையை விதை.
வழியருகே விளைக்கப்பட்டவர்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் லூக்கா புத்தகமா விசுவாசித்து விடுதலை அடையாதபடிக்கு பிசாசானவன் வந்து வார்த்தையை அந்த விதையை அவர்கள் இருதயத்தில் எடுத்து போடுகிறான். சரியான மறதி வர்றத ஒன்று விளங்குதில்லை. கேட்டதுக்கு பிறகு ஒன்று ஞாபகம் இல்லை, விருப்பம் இல்லாம போயிட்டு வார்த்தையை படிக்க இருதயம் பிரபையாவிடவில்லை. சந்ததியிலே வந்த பேய்கள் உனக்குள்ளாக இருக்கலாம். உன் தாழ்தப்பன் உன்னை முண்டத்துக்கு பேய்க்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். கர்ப்பத்திலே யார் கண்டது? பிழையான விதை உள்ளே இருக்கிறது. தேவன் கொடுத்தால் தம்முடைய விதையை ஆதாமுக்கு, பிசாசு தன்னுடைய விதையை ஏவாளுக்கு கொடுத்தது. மிக்ஸ் பண்ணுமா ரெண்டும்? ஒரு தோட்டத்திலே ரெண்டு விதை? நோ வே. வலியோரம் விதைக்கப்பட்டவர்கள் காகந்தான், பேய்கள், அசுத்தாவிகள். That'll go away. It just யேசுவா சொன்னார். அவர்கள் விசுவாசித்து அந்த விதைகளை ஏற்றுக்கொண்டு நாட்டி அதுக்கு கீழ்ப்படிந்து, அதான் விசுவாசிக்கிறது என்று சொன்னால். யேசுவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போறது நாளாந்தம். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் அவருடைய விசுவாசி அல்ல. அசுத்தாவிகளோடு கம்பெனியிலே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவரை என்னில் அன்பாய் இருக்கிறான். பேசப்படுகிற வார்த்தைக்கு அது தேவனுடைய வார்த்தையாக விதையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாமல் நீ எப்படி நாட்டப் போகிறாய்? விதைக்குள்ளேதான் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? யெகோவாவின் வாழ்க்கை. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. யோகானன் 1:4 அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. விதையில் நம்ம வாழ்க்கை எப்படி வருது? உலகங்கு பிசாசு வெள்ளக்காரன் தொடக்கம் சும்மா பாமாரிக்க என்று சொல்லி அறிக்கை one saved already saved, faith alone, Christ alone, faith alone, Christ alone. இயேசுவிலே மட்டும் விசுவாசம், அவர் மட்டில் மட்டும். பாதாளத்தின் பொய் பேய்கள் விசுவாசிக்கிறது, யேசுவை கீழ்ப்படுகிறது இல்லை. அவைகள் சாத்தானுக்கு ஊதியம் செய்கிறது. அப்ப யேசுவா இடையில வந்தோடனே
என்று நாங்கள் அறிவோம். உன்னதமானவரின் மகன் காலம் வர்றதுக்கு முன்பாக அங்க கடுக்கமா வந்தி. ஐயோ, ஆத்த கடந்த அங்கால போன உடனே வந்து சந்திச்ச ஆயிரக்கணக்கான பேய்களை உடைய மனுஷன். இது அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையால் அவரது பெயராலே துரத்தப்படாமல் நீ 1008 சபை மாறினாலும் உன்னோட கூடவே இருக்கும். அந்த பேய் போகாது. அந்த பேய் உன்னோட கூட இருக்கிறதுனாலே நீ எங்க போனாலும் அந்த பேய்கள் உனக்கூடாக வேலை செய்து தேவையில்லாத பேச்சுக்களை முன்பு ஒரு நேரம் ஐக்கியமாக இருந்த கூட்டங்களை கிழிச்சு தும்பாக்கி பேசக்கூடாததெல்லாம் பேசி அவர்கள் குடும்பங்களை கடுத்து நீ தெரிவாயே உனக்குள்ளே இருக்கும் பாம்புகள் துரத்தப்படவில்லை. நீ இங்கே இருந்து கொழும்புக்கு போனாலோ கொழும்புல இருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் எங்க போனாலும் பேயுள் உன்னோட கூட வரும். விசா பாஸ்போர்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறவனுக்கு உனக்குள்ள இருக்கிற பேய்கள் தெரியாது. நீ விழுந்து அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. வலி பண்ணு நினைப்பான அல்லது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவான் ஏர்போர்ட்ல. ராஜ்யத்தின் வார்த்தையாகிய அவருடைய விதைகளை தூவும் நேரத்திலே உள்ளுக்கு இருக்க இல்லாமல் வெளியே வந்து கதிரைகளை பிரட்டி அடிச்சு வயர்களை இழுத்து பிச்சு மேலுக்கு ஏறி 2ஆம் மாடிக்கு குதிச்சு கால பிறள வச்சு கண்ணாடிய உடைச்சு கோபத்திலே அந்த கண்ணாடி துண்டை எடுத்து கிளி கிளியன்னு இதெல்லாம் போலீஸ்காரனுக்கு விளங்குமா? அவனுக்கு விளங்க விடாது. அவனுக்குள்ள பேய்களே. யார் நம்புவார்கள்? சட்டத்தரணிகள் தேவையான நேரத்தில் பொய்யை எடுத்து பாசலாக கொடுப்பார்கள். அந்த வழக்கு வெல்லுகிறதுக்கு நேர்மையாக ஒரு சிலர் இருந்தவர்கள் நெத்திரி அடைந்து போனார்கள். அந்த காலம் they will never, I know, they committed to the word. வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி இருக்கிறார்கள். No, you can't find her. வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விடுதலை அடையாதபடி எப்படி விடுதலை அடைகிற? அவர்கள் புறப்பட்டு சென்று மனம் திரும்புங்கள் என்ற விதையை விதைத்து மனம் திரும்பின அவர்களுக்கு அடுத்து அநேகம் பேய்களை துரத்தினார்கள்.
மார்க் 6:12. இதெல்லாம் உன் பைபிள்ல இருக்கு, வாசித்து பார். நோயாளிகளை எண்ணெய் பூசி குணமாக்கினார்கள். Now wait a minute, you can't put the oil, the presence of God on unbelieving people. No. ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்கனவே ஸ்கிரிப்சர்ஸ் அறிந்தவர்கள், they went to minister over there in Israel. அழைக்கப்பட்ட ஜனம். Put the oil on a goyim, Prajali, pagans. No. அவர்கள் விசுவாசித்த விடுதலை அடையாதபடிக்கு வார்த்தையை எடுத்து போடுகிறான். அவனுக்கு பயம். விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது. வார்த்தையை சாப்பிடுவது கீழ்ப்படுகிறது. விசுவாசிப்பது வார்த்தையை, விதையை நாட்டுவது இருதயத்திலே. அதை அவன் விடமாட்டான். ஏனென்றால் அது வளர்ந்து அந்த வெளிச்சம் வந்து பேய தள்ளி போடும் வழியாக. யாரு சொன்னது போதையில் தங்கி இருக்கோ சொல்லி? பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, பேபி சாஸ்திர பிரச்சனையை தகப்பன் தாய்மார் பார்க்க வேண்டும். படுற மட்டும்தான் அவங்களோட தொழில். வீட்டிலேயே அவைகள் உங்களோட அதிகாரத்தை உபயோகிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். The devil knows it. They believe it. They hold on to it. அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படினால் அவர்களுக்கு விடுதலை வந்துடும் என்று தெரிந்து அந்த விதியை கொத்தி கொண்டு போயிருப்பான். அதுதான் சொல்லி இருக்குது லூக்காவில். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர் வார்த்தையை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாகி கல் இருந்தபடியால் அந்த விதையின் வேர் கீழே போகவில்லை. தனக்குள்ளே வேர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பெற்றுக்கொண்ட விதைகளை குறித்த தியானம் இல்லாததனாலே வேறு இல்லை. Meditation on the word makes the seed to grow. மனம் தானியம். இவர்கள் போக்கஸ் பண்றது முள்ள களத்தின் ஆச்சாரி, விடுதலை கிடைச்சாச்சாரி. அது போனவை திருப்பி 10 எல்லாம் முளைச்சு 7 பொல்லாத பெய்களை தன்னை விட கூட்டிக் கொண்டு வந்துடும். மந்திர வித்தையாக எண்ணுகிறார்கள். போதையர் கை வச்சாச்சாரி, போதையர் ஜெவமண்ணாச்சாரி. யார் சொன்னது? எங்கே இருக்குது? As you were talking about the word, the seed should be planted. அதுக்குள்ளேதான்
தான் இருக்குது அற்புதம், அதுக்குள்ளே தான் இருக்கு வாழ்க்கை. நேற்றைய தினத்தில் விதையை பற்றி பேசினோம். விதையை குறித்த ஓமை, அவன் இரவிலே தூக்கி பகலிலே எழுந்திருந்து அவனுக்கு தெரியாம வளர்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாக இவைகளை வச்சிருக்கிறார் கண்ணுக்கு முன்னால. டடியையும் அதை உயர்ந்த தேவனையும் மகனையும் தெரியாதவர்கள் இந்த விதைகளை எடுத்து கொண்டு போய் நாட்டுகிறார்கள். இப்பொழுது வழக்கமாக கேள்விப்படுகிற செய்தி என்ன? எங்களுக்கு நாட்டு விதை இருக்குது, ஆனால் பசலை இல்லை. சீனக்காரன் அந்த இந்த கழிவுகளை அவன் கொண்டு வந்திருக்கிறானாம். சீனா அவன் கழிவுகள் டாய்லெட் அதீதெல்லாம் கடலுக்குள்ளே அனுப்பி இருக்கிறான். அமெரிக்கான சேட்டலைட் மேல இருந்து கண்டுட்டாங்க. எங்கட பச்சை குளத்துல இருக்கிற மரம் மாதிரி சல்வீனியா கண்டுட்டாங்க. எல்லாம் உண்மை. அப்படியான ஒரு கம்பெனி இலங்கை தீவுக்கு வந்திருக்கிறது. வேறுண்டி பசலி இல்லையாம், எடுத்து காட்டுகிறார்கள். கிழங்கெல்லாம் சின்ன சின்ன பசலை இல்லை. நிலத்துக்கு விதை நல்லது, பசலை இல்லை. வளரக்கூடிய சூழ்நிலை இல்லை. பண்படுத்தாத நிலம், வழியோரம் கல்லுகள் உள்ள நிலம், மனுஷரின் இருதயம் முட்கள் நிறைந்தது. கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் செய்தியை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான். வார்த்தையின் நிமித்தம், கேட்ட செய்தியின் நிமித்தம், பெற்றுக்கொண்ட விதையின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைவான். வழியருகே விதைக்கப்பட்டவனுக்கு அந்த விதைகள் முளைக்க முதல்ல என்ன வந்தது? காகங்கள் போட்டு காட்டினோம். பிசாசுகள் வந்து அந்த விதையை உடனே நேரடியாக எடுத்து போட்டது. விளங்கிட்டுதான். இங்கே நேரடியாக பேய் வரவில்லை. Did you get that? He is sending problems, persecution. வீட்டிலே, வேலையிலே, அதிலே, இதிலே. இவர் விசுவாச ஜீவத்துக்காக கொஞ்சம் நின்று பார்க்க, என்னது நீங்க எல்லாரும் காசு போடுறாங்க சன்ன பூசைக்கு, நீங்க மட்டும் புதினமான குறித்தவங்களா? எங்க போறீங்க? எல்லாரும் போட்டாங்க, அவங்க எல்லாம் போட்டுட்டு போகாங்க. அம்மாக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்க? அதுக்குதான் நான் உனக்கு ஒரே சொல்றேன், நான் கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவன். ஒவ்வொரு யாரு? நான் உலகத்தான மாதிரி
என்னது? உங்களுடைய வார்த்தை இல்லை கதைக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் மட்டும் தான் சொல்றது. அங்கால ஒன்றுமே இல்லை. பானையில இருந்தா தானே அகப்பையில வாரதுக்கு. டொங்கு டொங்கன்னு கேக்குது அகப்பை சத்தம். என்ன ஃபைட் பண்ண போறாய்? உன் விசுவாசத்துக்காக எப்படி நிலைத்திருப்பாய்? வீட்டிலேயோ வெளியிலேயோ எங்கேயோ அவருடைய வார்த்தையை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போகிறேன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சொன்னார். பயப்பட்டாரா? அந்த பரிசு இருக்கு. என்னை டாடி என்னை அனுப்பினார். அவரே எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னா அவரே எனக்கு தெரியாதுன்னு உங்களை போல பொய்யனாக இருப்பேன். That's the way you should answer. Can you? இல்லை. பலர் மனுஷர்களை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். அப்படி சொல்ல எனக்கு தெரியும். அப்புறம் அவங்களுக்கு பிறகு பிள்ளையா நினைச்சிருப்பாங்களே என்னை பற்றி. மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை மறுதளிக்கிறதா அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை பேசாதவனை டடிக்கு முன்பாக நான் சாட்சி கூற மாட்டேன். People, the so-called Christians, have not learned yet to speak the word in the daily life. Why do you not put your mouth? இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களுக்குள்ளே விடியல் காலத்து வெளிச்சம் இல்லை, யெகோவாவின் வெளிச்சம் இல்லை. இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் பரவாயில்லை, புரியாவில்லை. நான் கத்தோலிக்கன், நான் மெத்தடிஸ்ட், நான் ஃபுல் காஸ்பல், full of bull. I know gospel. A good news, something preached as good news, but there is no kingdom. That's not the good news. தேவனுடைய நற்செய்தி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியிலே ராஜ்யம் இல்லை என்றால் அது வஞ்சிப்பு, அது நற்செய்தி அல்ல. எழுதும் இருதயத்தில் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி சகல தேசங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட்டு அதன் பின் முடிவு வரும். சிறுவை குறித்த நற்செய்தி அல்ல. சிறுவை அதன் மரணமும் உயிர்த்தெழுதலும் குடும்பத்துக்குள்ளே வந்த நேரத்தில் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து, பிள்ளைகளை நான் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன், பிள்ளைகளை புரியாதீர்களே அப்படி சொல்ல, நான் உங்களுக்கு எழுதுகிறேன், அவருடைய பேரின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Why?
பாவத்தின் தண்டனை பனிஷ்மெண்டை அந்த மரத்திலே தம்மை ஒப்பு கொடுத்து நீக்கினார். கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர் உபத்திரவம் துன்பமும் பிசாசும் கொண்டு வருவதை நேரடியாக வராமல் விதையை புறக்கி போட இவருக்கு பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வருகிறார். இன்டிரெக்ட்லி அட்டாக். அதனால் வேறில்லை, கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருந்து கேட்ட வார்த்தை நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டானோடு இடரல் அடைகிறான். எங்க அவரை காண இல்லை. ஐயோ சரியான பிரச்சனை வருந்தானே. இருளில இருந்து வெளிச்சத்துக்கு இங்கால வாரண்டா பேய்க்கு கோபம் தானே. எங்கடா போனி, எங்கத்து போனி, என்ன மாத்தடா கேட்ட நீ. ஒரு மனுஷி, ஒரு இந்து மனுஷன் புருஷன், அவன் வந்து வார்த்தை கேட்டு விடுதலை அடைந்து அங்க போக யூசி குவார்டர்ஸ்ல மட்டக்களப்பு ஸ்ரீலங்காவை அது பாம்பு மாதிரி ஆடி காட்டினர். இங்க பார், இங்கேயும் இருக்கு அற்புதம். அவன் வந்து என்னட்டு சொன்னான், பாம்பு மாதிரி ஆடின பிறகு மனுஷி இங்கேயும் இருக்காம நான் தான் இங்க பாடுறதாம். இது நடந்து 36-37 வருஷங்கள். 2 பேரும் ஜீவிக்கிறார்கள். எனக்கு தெரியாது. அவன் நட்டிப்பான். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன நடக்குது, எந்த வார்த்தை கொடுப்பது, எந்த இடத்துல தனக்கு பிரச்சனையும் அவனுக்கு தெரியும். எத்தனை தடவை இந்த பேய்கள் சொன்னது, இழுத்து மூட வைப்பண்டா. எத சோச்சைய இழுத்து மூட வைப்பண்டா. யாருக்கும் தெரியுமா இது? வழிகாரர்களுக்கு தெரியாது, நீதிமன்றங்களுக்கு தெரியாது. யாரு எங்களுடைய எதிரிகள்? வழியருகே விதைக்கப்பட்டவனுக்கு நேரடியாக பேய் வந்து அதை கொண்டு போறான். கற்பாறையில் விதைக்கப்பட்டவனுக்கு இன்டைரக்டாக இவருக்கு எந்த பிரச்சனை அனுப்பலாம். இவர் இப்ப சும்மா இருக்கிறபடியாத்தான் இவர் போறார் அந்த சர்ச்சுக்கு, அந்த சபை கூடுதலுக்கு. என்ன வீலே அனுப்பலாம், என்ன மாதிரி பிசாசு கிண்டி விடலாம், பிள்ளைகளுக்கு யாராவது நொழி விடலாமா, அல்லது பஞ்சாதிர மூட மாத்துவோமா? கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போடுவான் வார்த்தை நிமித்தம். கேட்ட வார்த்தையின் நிமித்தம் லுக் அப்படியே வார்த்தையை மாற்கு. அப்படியே வார்த்தையை கேட்டவுடனே, விதையை வாங்கி எடுத்த உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தனக்குள்ளே வேறு கொள்ளாதபடியாகும் கீழ்ப்படிந்து நாளாந்தம் கேட்ட வார்த்தையை தியானிக்க சரியான ஆக்களோடு சேர்ந்து அந்த கேட்டு எடுத்துக்கொண்ட விதை கீழே வேறுவிட ஆரம்பிக்கும். தனக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். கேட்ட வார்த்தையிலே அந்த விதையை பிடித்துக் கொண்டு வார்த்தை நிமித்தம்
செய்தியின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் லூக்கா புத்தகம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி தான் முதல் வந்த இதுக்கு பதில் எங்க போனீங்க? அந்த யாரே ஒருவன் குறுக்கு ரோட்ல வச்சிருக்கிறான். எப்படி செய்தி கேட்டீங்களா? கேட்டேன். எப்படி? நல்லா இருக்கு. இப்படி எத்தனை பேர் சரித்திரம் சொல்லும். நோட்ஸ் நோட்ஸ் நோட்ஸா எடுத்தார்கள். விதையை குறித்து தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டும் கொஞ்ச காலம் விசுவாசித்து, அதாவது நிலைத்திருந்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நேற்றைய தினத்திலே விதையின் அற்புதத்தை குறித்து டேடியின் உதவியோடு the master Yahushua the teacher நாங்கள் அறிந்தோம். இன்றைக்கு விதை விதைக்கிறவன் ஓமை என்று பலரால் கூறப்பட்டு தலையங்கமும் இதுக்கு அப்படி போட்டிருக்கேன் பார்க்க போறோன்னு இருக்கா. இலக தமிழ்ல விதைப்பவனை பற்றிய ஊமையின் கதை பிழை. ஆரம்பமே பிழை. ஏழுமுகம் அப்படி போட்டிருக்கிறான். ஏழுமுகம் அவனுக்கு தலையங்கம் இல்லை. அவனுக்கு அப்படி அவன் போட மாட்டான். நிலத்தை பற்றிய ஊமை அல்லது நிலமாகிய இருதயங்களை பற்றிய கதை. யாராவது பண்ற நேரம் அப்படித்தான் செய்ய வேண்டும். Parable of the soil, not the sower. யேசுவை பற்றி ஊமை என்னத்துக்கு? அவர்தான் sower. So we will see about முள்ளுள்ள இடமும் நல்ல நிலமும் நடிகை சித்தமானால் நாளைய தினத்தில் வழியோரத்திலே விதைக்கப்பட்ட ஆக்கள் இருதயம் don't care about the sowing. விதைகளை சும்மா போய் உட்கார்ந்து இருந்து போட்டு வீட்டை போக வேண்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டம், எரும மாட்டு முதுகுல மழை, தாராட முதுகுல தண்ணி, நிக்காது.
மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்து போகிறார்கள். அவர்கள் வழியோரம் பலவிதமான மனுஷர்களால் கவரப்பட்டும் மிதிக்கப்பட்டும் இருக்கும் நிலம். உலகத்தாரோடு அண்டி இருக்கும். தோட்டத்துக்குள்ளே இறங்காமல் வழியோரத்திலே நடந்து போகும் மனுஷர்கள் அந்த நிலத்தில் எப்படி விதவாறது? எப்படியான பலர் கிறிஸ்தவ சபையினப்பட்ட கூட்டங்களிலே இருக்கிறார்கள். வழியோரம் விதை இல்லை. எப்படி ஒப்பந்தம் பண்ணுவாய் உடன்படிக்கை திருமணத்தில்? அடுத்தது கற்பாறை, கல்லுகள் உள்ள இருதயம். தேவ வார்த்தை விதை முளைக்காது. கொஞ்சம் ஏதோ நல்லது என்று சொல்லுவான், அங்கே மனம் திரும்புதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிலம் பண்படுத்த கற்கள் பொறுக்கப்படவில்லை, பண்படுத்தப்படவில்லை. How can the word grow? இவர் ஒருக்கா முன்னுக்கு கூப்பிட்டு எங்கேயும் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே வாரும். பிரதர், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்து கட்டாயம். கல்லு கும்பல் திப்பராலை கொட்டினது உள்ள. அவன் அறிக்கை பண்ணிட்டு போயிருவான். ஒரு கப்பல் கட்டடியிலே கல்யாணம் கட்ட போறோன்னு வந்தார்கள். ரெண்டு பேரையும் எனக்கு சின்ன தொடக்கம் தெரியும். உங்களுக்கு இடத்திலே வெளிச்சமும் இல்லை, வார்த்தையும் இல்லை, உங்களுக்கு அவரை தெரியவும் மாட்டது. போங்க. ஆனால் நல்ல ஒரு காரியம், ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். எஸ், accepted. புருடா விட்டு போட்டது கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி. எல்லாரையும் வஞ்சித்து உலகத்தானுக்கு தெரியாத போலீஸ்காரர்களுக்கு, இந்துக்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு, கச்சேரி, எம்சி தெரியாது. கிறிஸ்டியன் என்ற பேருக்கு உமி, நெல்லு இல்லாம உமி, nothing. No power, no character, nothing. What's been done? Yeshua that சொன்ன நாம் அனைவரும் realize find faith. அப்படி faith வர விதை இல்லாம விதை ராஜ்யத்தின் செய்தி. All right, receive the blessing. விதை விழுந்ததா, மனம் திரும்பினாயா, நிலத்தை பண்படுத்தினாயா, முட்களை பொறுக்கினாயா, கல்லுகளை தண்ணீர் ஊற்றினாயா, தியானம் பண்ணினாயா, வேர் விடுவதற்கு அதை குறித்து பேசினாயா? திருமணங்களுக்கு
அவ்வளவு வெயில் நாட்டி போட்டு receive it. Yabreka Yehova Vashmareka Yair Yehova Panapelieka Viuneka Isa Yehova Panapelieka Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து உங்கள் சிந்தனைகளை மாற்றி கேட்டுக்கொண்ட வார்த்தையை விதையை குறித்து சிந்தனை பண்ண வேண்டும். வாசிக்க நான் சொல்லவில்லை. You have to meditate. Then your seed begins to grow. Speaking to the Father about the seed. இதே குறிச்சு God willing